சென்னையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பாஜக தேர்தல் பொறுப்பாளர் அக்கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனும் சந்தித்து சட்டப்பேரவைத் தேர்தலை எதிர்கொள்வது தொடர்பாக ஆலோசனையை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பான மேலும் விரிவான தகவல்களை எமது செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்போம். பிரகாஷ், இந்த ஆலோசனைக் கூட்டம் தொடர்பான விரிவான தகவல்கள் என்ன? சென்னை பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இல்லத்துல எடப்பாடி பழனிசாமியுடன் பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பைஜெயந்த் பாண்டா மற்றும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் சந்தித்து பேசி வருகிறாங்க. சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பாக தேர்தலை எதிர்கொள்வது தொடர்பாக இந்த சந்திப்பின் போது ஆலோசிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. நேற்றைய தினம் பாஜக மையக்குழு கூட்டம் பாஜக மாநில தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்வது குறித்தும் அதே போல இந்த கூட்டணியில அதிகமான தொகுதிகளை கேட்டு பெறுவது குறித்தும் வெற்றி வாய்ப்பில் இருக்கக்கூடிய தொகுதிகளை கேட்டு பெறுவது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து நேற்றைய தினம் ஆலோசிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இந்த தினம் பாஜக தேர்தல் பொறுப்பாளர் திரு பைஜெயந்த் பாண்டா மற்றும் பாஜக மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் இன்றைய தினம் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேசி வருவது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதிமுக பாஜக கூட்டணியானது கடந்த ஏப்ரல் மாதத்தில் உறுதி செய்யப்பட்டது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்னை இந்த அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்ததோடு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக தான் தலைமை ஏற்கும் என்று தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. அந்த அடிப்படையில கூட்டணி கட்சியினுடைய தலைவர் என்ற அடிப்படையில் புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கூடிய பாஜக தேர்தல் பொறுப்பாளர் இந்த தினம் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து மரியாதை நிமித்தமாக பேசி வருகிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.